இந்த பெரிய புராணம் தொடர் சிந்தனை வகுப்பிலே நாம் கொண்ட வனமுலையால் என்கின்ற சருக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சில வார்கொண்ட வனமுலையால் ஓய்வங்கன் கழலை மறவாத கல்லறிந்து சாக்கியற்குமடியன் சீர்கொண்ட புகழுள்ள சிறப்புளிக்குமடியன் செங்காட்டங்குடிமையை திருத்தொண்டற்குமடியன் என்று இந்த திருத்தொண்ட தொகையில் சொல்லியவாறு திருத்தொண்ட நாயனாருடைய புராணத்தை தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புராணத்திலே சென்ற அமர்விலே நாயனாருடைய ஊர் சிறப்பு, அவருடைய தொடக்க கால வாழ்க்கை நிலை, அவர் அரசரிடத்தை எப்படி தளபதியாக இருந்தார், அது எப்படி நகரத்தை வாதாபி என்கிற நகரத்தை எப்படி நாயனார் துகள்படுத்தினார் என்பதையெல்லாம் சென்ற அமர்வுகளை விரிவாக பார்த்திருந்தோம். மன்னவருக்கு தண்டு போய் விடபுலத்து வாதாவி தொல்நகரம் துகள்படுத்து துறநரங்கை வரை வைத்து அப்படின்னார். அவர் அங்கிருந்து ராஜாட்ட வந்து பார்க்கும் பொழுது ராஜா இவருடைய உண்மை நிலை அறியாமல் கற்றொழிந்தேன் என்று வருத்தப்படுறதை பார்த்தோம். எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என்றது பார்த்தோம். தம்பெருமான் திருத்தொண்டர் எனக்கேட்ட தார்வேந்தன் உம்பர்பிரான் அடியாரை உணராதே கற்றழிந்தேன், வெம்புகோடும் போர்முனையில் விட்டிருந்தேன், எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என இறைஞ்சினான் என்று சொல்கின்றோம். சரி, அப்போ சுவாமி என்ன சொல்றாங்க, அதை கேட்டு இது என்னுடைய தொழில் தானே, இதற்கு எதற்காக நீங்கள் இப்படி வருத்தப்படுகிறீர்கள் அரசே என்று கேட்டதாகவும், அதற்காக அரசர் இதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் ஊருக்கு சென்று வேண்டியவாறே சரிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டார். அதற்கேற்ப அவருக்கு பல விதமான நெறிகளையும் வரிசைகளையும் கொடுத்து அவருடைய ஊருக்கு அனுப்பி வைத்தார். அதன் பிறகு அவர் இங்கே திருச்செங்காட்டங்குடிக்கு வந்து நீதிமனையாரம் புரிவதற்காக திருவெங்காட்டு நங்கை என்கின்ற அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டு இருவரும் சேர்ந்து மாகேஸ்வர பூஜை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் சென்ற அமர்வுகளிலே விரிவாக பார்த்திருந்தோம். எப்படி மாகேஸ்வர பூஜை செய்தார் என்பதை தூய திரு அமுது கனி கண்ணல் அரு சுவை கரீனை பாய தயிர் பால் இனிய பன்னியம் உன்னீர் அமுதம் மேயபடியால் அமுது செய்விக்க மிசைந்து அடியார் மாயிரு ஞாலம் போற்ற வரும் இவர்பால் மணமகிழ்ந்தார் என்று காட்டியிருந்தார். இதெல்லாம் விரிவாக பார்த்துருக்கிறோம். அது தொடர்ந்து சில காலத்தில் அவர்கள் இருவருக்கும் மனையரத்தின் வேறாக வாழ்ந்தமையினாலே அவர்களுக்கு சீராள தேவர் என்கின்ற திருமைந்தர் அவதரித்தார் என்பதை பார்த்திருந்தோம். மனையரத்தின் வேறாகி விலங்கு திருவெங்காட்டு நங்கை பால் சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார் என்று சொன்னார். அந்த குழந்தை பிறந்ததை எப்படி அவர் விழா எடுத்து கொண்டாடினார், திருச்செங்காட்டங்குடி எடுப்ப அப்படின்னார். அடுத்தது பிள்ளை பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாடி அடியார்களுக்கு அளவிறந்த நிதி அளித்து சுற்றத்தாருக்கெல்லாம் நிறைய செல்வங்களை கொடுத்து கொண்டாடினார் என்பதை சொல்லும் பொழுது அந்த குழந்தை எப்படி தரநடையும் பருவம் சார்ந்தார் என்பதாக சொன்னார். 20வது பாடல் அதோடு நம்ம சென்ற வகுப்பு நிறைவு பண்ணியிருந்தோம். ஆர்வநிறை பெருஞ்சுற்றம் அகம் மலர அளித்தவர்தாம் பார்வருகு மகிழ்ச்சியுடன் பருவமுறை பாராட்டு சீர்பருக செய்ய வளர் திருமகனார் சீரடியில் தார்வளர் கிண்கிணி அசைய தளர் நடையின் பதம் சார்ந்தார். இப்போனா ஒரு ஆண்டு ஆகுதுன்னு அர்த்தம். பிள்ளை எப்போ தளர்ச்சியாக நடக்கும், ஒரு ஆண்டில். பெண் பிள்ளைகள் 8 மாதத்தில் எடுத்தடி வைக்கும்னு சொல்லுவாங்க. ஆண் பிள்ளைகள்லாம் 10 மாதத்தில் காலோடி நடக்க ஆரம்பிப்பானுங்க. எந்த பிள்ளையாக இருந்தாலும் 12 மாதத்திற்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது பிடித்து கொண்டாலும் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கும், ஒரு அடி எடுத்து வைக்கும். இதான் தளர் நடையின் பருவம் என்று சொன்னாங்க. எப்படி குழந்தை வளர்த்தார்கள், குழந்தைகளுக்கு அணியாபரணங்கள் எல்லாம் சூட்டி வளர்ப்பது என்பது நம்முடைய மரபு. அதுதான் அருணகிரிநாத பெருமான் சொன்னார். கருவடைந்து 10 திங்கள் வயிறிலிருந்து முற்றி கிளர்ந்து கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கழுவியங்கெடுத்து சுரந்த முளையருந்து வித்து அதை சொல்றார். அரைவடங்கள் பொற்சுட்டி தண்டை இடு குழம்பை இதெல்லாம் அணிவித்து அந்த குழந்தை வளர்த்தாங்க அப்படின்னு காட்டுகிறார். இப்படிதான் வளர்ப்பாங்க குழந்தை என்பதை காட்டுகிறார் அருணகிரிநாத பெருமானார். ஒரு அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பணி விழுந்து அப்படின்னு பாடுகிறார். அப்படியே போகிறது திருப்போது. அப்போ குழந்தை வளர்க்கணும்னா குழந்தைய பாராட்டி சீராட்டி வளர்ப்பது, தோளிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைவளர்த்து வளர்ப்பாருன்னு சொல்லுவாங்க. எல்லா செல்வத்தையும் அவரிடத்தை காட்டி அந்த அணிகள் அணுகள்லாம் செய்து அந்தந்த குளமரப்புக்கு ஏற்ப நேர்த்தி கொடுத்த விளையாட பிராணத்தில் பார்த்தோம். அந்த மீனவர்கள்
தங்கத்தை அணிவித்தாலும் கூட அவர்கள் குளமரப்புக்கு ஏற்ப சங்கறுத்து அதைத்தான் அவர்கள் அணிகலனாக அந்த அம்மையாருக்கு அணிந்தார்கள் என்பதை பார்ப்போம். அதுபோல் இங்கேயும் பலவிதமான அணிகலன்களை சீராளத்தேவருக்கு அவர்கள் அணிவித்தார்கள் என்பதை சாமி காட்டுறாங்க. என்னென்ன? சுருளு மயிர் நுதல் சுட்டி துணைக்காதின் மணிக்குதம்பை மருவு திரு கண்ட நான் மார்பினில் ஐம்படை கையில் பொருவில் வைரச்சரிகள் பொன்னரையான் புனைச்சதங்கை தெருவில் ஒளி பிளங்க வளர் திருவிளையாட்டினில் அமர்ந்தார். பிள்ளை விளையாட ஆரம்பிக்கிறார். வாசல்ல போய் விளையாடும் போது பிள்ளை எப்படி இருக்கார் பார்க்கறதுக்கு என்ன அணிகலன் அணிந்திருக்கார். இந்த மாதிரிலாம் பணிகளை அணிக விட்டு பிள்ளைய வாசலில் விட்டோன்னு வச்சுங்க, வெறும் பிள்ளைய தூக்கிட்டு போயிடறாருங்க. இந்த ரோட்டை விளையாண்டுதுன்னா இவ்வளோ அடிகளெல்லாம் அழிச்சு வெளியே ரோட்டை விட்டா எல்லாம் வருது. இப்போ சும்மா பிள்ளை தூக்கிட்டு போயிடறாளுங்க. சுருளு மயிர் நுதல் சுட்டி சாமுத்திரிக லட்சணப்படி சுருட்ட மயிர் தான் அழகு. குழந்தைக்கு சரி பெண்களுக்கு சரி அந்த முடி கர்லிங்காக இருக்கிறது தான் அழகு. அதனால தான் இப்போ எல்லாருமே கர்ல் ஹேர் பண்ணிக்கிறாங்க. அது இங்கே சுருட்டே தொங்க விடாமல் பண்ணிக்கிறாங்க. டிஃபால்ட்டாகவே சுருண்டு இருப்பது தான் அழகு, மயிர் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதுபோல் பிள்ளைமைங்கிறதுனால அழகு. சுருளு மயிர் நுதல், நுதல்னா நெற்றி, மயிர் சுருண்டு இங்கே தொங்குதான் வந்து. அதனால சுருளு மயிர் நுதல் சுட்டி, சுட்டினா நெற்றி சுட்டி, இந்த இடத்துல போட்டிருக்கக்கூடிய இங்கே தொங்கக்கூடிய தலை ஆபரணம் அணி. துணைக்காதின் மணிக்குதம்பை, ரெண்டு காதுலையும் அர்த்தம். துணைக்காதுன்னு போது அர்த்தம் ரெண்டு காது. துணை புணர் அப்படின்னார், துணைப்புணர் மாதம் அப்படின்னார் சேக்கரார் சாமி. மிதுன மாதம் ஆனி மாதத்தை குறிக்கும் பொழுது துணைப்புணர் மாதம். ஜெமினினாலே என்னது? ரெட்டக அர்த்தம். துணைக்காதின் மணிக்குதம்பை, காதல் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன் சொல்லுவார். ரெண்டு காதலையும் அணிஞ்சிருக்க பிள்ளைக்கு. அது குழை தோடு இதெல்லாம் இப்போ போட முடியாது. ஏன்னா இப்போ பிள்ளைக்கு காது சின்னது. இந்த காதை பெருக்கிறதுக்கு பிறகுதான் அதை வேறு வடிவமாக பண்ணுவாங்க. முதல்ல காது குத்துவாங்க. பெரியாழ்வார் கண்ணனை காது குத்து அழைத்து 10 பாட்டு பாடுறார். அற்புதமான பாட்டு. மலையை எடுத்து கல்மாரி காத்து, அதில் அழகாக சொல்வார். எரியாமே காதுக்கிடுவேன் நாவற்பழம் கொண்டு வைத்தேன் நன்னல் அறிய பிரானே உன் காது புண்ணேதும் இல்லாது நீயும் அறிவாய். இப்படிலாம் சேரியில் பிள்ளைகள் எல்லாம் காது பறிக்கு திரியும் அப்படின்னு நீயும் பெருக்க வேண்டும் இப்படிலாம் சொல்லுவார். காது பெருக்குதல் என்னென்னா முதல்ல காதை குத்தி விட்டுறாங்க. காதை குத்தி விட்டுட்டு சின்னதாக அதில் கடுக்கன்னு ஒன்று போடுறான் பாருங்க, அதுதான் குதம்பைன்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளைங்களுக்கு போடுறது. அதுக்கப்புறம் பெருசாக என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே சின்ன பனையோலை மாதிரி சுருளை திணிச்சு அதை அகலப்படுத்த காது என்னாகும், வளர்ந்து பெருசாகும். இது பெரியாழ்வார் சொல்றார். காது பறிக்கு திரியும் சேரியில் பிள்ளைகள் எல்லாம் காது பறிக்கு திரியும் என்று காட்டுறார். எல்லா பிள்ளைங்களும் காது பெருக்கி காது வளர்ந்து வார்காது தாழப்பெருக்கி அப்படிங்கிறார். வார்காது தாழப்பெருக்கினா அந்த காலத்து தமிழர்கள்லாம் அப்படிதான் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் கோயில்கள்லாம் பார்த்தீங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க பார்க்கறதுக்கு, காது வரைக்கும் தொங்குறது தான் வடிகாது அப்படிங்கிறான். காது தொங்கணும், நீட்டாக தொங்கணும். அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் நம்மளாம் இருந்திருக்கணும். பிரிட்டிஷ்காரன் வரலன்னா நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம் இல்லையா? பிரிட்டிஷ்காரன் வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டான். காதை வளர்க்குறது, முடியை வளர்க்குறது எல்லாத்தையும் வெட்டிட்டான். அதனால் வளர்ந்து தொடர்ந்து இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி விட்டான் தனித்தனியாக. இப்போ இருக்க ஸ்டைல் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. வெறி மாறணும் எல்லாம். அதை ட்ரெண்டாக ஆகணும் கொண்டு வந்து. காதை வளர்த்து பெருசு தோடு போட்டு வேட்டியை பார்த்தாலே திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம், வேட்டி சென்னையில் வேட்டி கட்டு வந்தாலே ரொம்ப ஊதி தாரணமாக நம்ம ரேப்படில் வந்தாலே நீங்கள் என்ன பூசாரி ஆளி ஆகிறாங்க பார்த்தாருங்க. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. சரி இருக்கட்டும். அப்படி துணைக்காதின் மணிக்குதம்பை பிறகுதான் காதை பெருக்குவாங்க. அதனால இப்போ சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால காதை குத்தி கடுக்குன்னு போட்டு விட்டுருக்காங்க. ஓட்டை முதலே போட்டுரும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓட்டை போட்டால் தான் அது காது பிஞ்சு, இல்லைன்னா பிஞ்சு காதாக இருக்கும். இல்லைன்னா காது முத்திருச்சுன்னா வலிக்கும் குத்தும் போது ரொம்ப. மருவு திரு கண்டனான், கண்டத்தில் கட்டக்கூடிய கயிறு போல இருக்கக்கூடிய அரிகலன்னு வச்சுக்க வேண்டியதுதான். மார்பீனில் ஐம்பாடை, ஐம்பாடைனா ஐம்பாடை தாளின்னு இதுக்கு பேர். திருமாலுடைய 5 வகையான ஆயுதங்களையும் காத்தல் கடவுளுங்கிறதுனால அவரை வேண்டி கட்டக்கூடிய ரக்ஷாவரணம் அது. திருமாலுடைய 5 ஆயுதங்கள் என்ன? பாஞ்சசன்யங்கிற சங்கு, கதை, அப்புறம் அவருடைய சார்ங்கம்ங்கிற வில்லு,
சங்கு சக்கரம் சார்கங்கிற வில்லு, அவருடைய வாள் ஒன்று இருக்குது, நாந்தகம்னு அதுக்கு ஒரு வாளுக்கு பேர். இப்படியாக இருக்கக்கூடிய 5 வகைகள். நாந்தகம், நாந்தகம் அப்படிங்கிறது திருமாலுடைய வாளுக்கு பேர். அதே மாதிரி கதைக்கும் ஒரு பேர் இருக்குது, நல்ல பேர். கதாம்சா பிறந்த ஆழ்வார் ஒருத்தருக்கார். சந்திரகாசம் அது சாமி கொடுத்தது, ராவணன் கொடுத்தது. திருமாலுடைய வாளுக்கு பேர் நாந்தகம். அது இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை எல்லாம் கோத்து, ஆயுதங்களை கோத்துல திருமாலிருந்து வாங்கியிருந்தா அது போல தயார் பண்ணி அடிக்க போட்டுக்கிறது. அது ஐம்படைத்தாளின்னு சொல்கிறார்கள். மார்பீனில் 50 கையில் பொருவில் வைரச்சரிகள், வைரச்சரிகள்னார். இப்போ சரந்தரமாக கட்டி கையில் கட்டியிருக்கார். வைரத்தினால என்னன்னு அர்த்தம்? இப்போ வைரம் இழைக்கப்பட்ட வளையல்கள்னு வச்சுக்க வேண்டியதுதான். கையில் கோத்துக்க பிள்ளைக்கு போடுறது, காப்பு வாங்கி கையில் போடுற முடியாது. அது போல ஒரு கேரட் 8000 ரூபாய் 10,000 ரூபாய் எவ்வளவு? 10,000 ரூபாய் வைரக்கல். பொருவில் வைரச்சரிகள் அப்படின்னா அதோடு போட்டி போட முடியாது. அவ்வளோ உயர்ந்த வைரங்கள்லாம் சாமி போட்டிருக்காருன்னா, ராஜாட்ட வேலை பார்த்துருக்காருன்னா அவர்கிட்ட இருக்காதா ஒன்றும்? வேற எவ்வளோ வச்சுருப்பார் சாமி. பொன்னரைஞான், அரைஞான் கட்டுறது அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் வழக்கம். இடுப்பில் கயிறு கட்டுறது. அது எதுக்காகன்னா கோவணம் கட்டுறதுக்காக, கோவணம் கட்டுறதுக்காக தான் இடுப்பில் கட்டுறது. பொதுவாக அது இடுப்பில் எப்பொழுதும் தள்ளிக்கொண்டே இருப்பதனாலையும் கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் பலப்படும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதனால் தண்ணி எடுக்கிறது போட்டு அடுத்த ஒரு சுற்றி போகிறது அரைஞான்னு பேர். புனை சதங்கை, சதங்கைங்கிறது காலில் கட்டுறது. ஓடி ஆடி ஓடியாரும் போது சத்தம் கேட்கறதுக்காக. பிள்ளை பாப்பா தான் எங்கே இருக்காரு கண்டுபிடிக்கலாம். விளையாடுற பிள்ளை எங்கேயாவது ஓடிவிடும், பிள்ளையில் இருக்கும், தெருவில் இருக்கும், எங்கேயாவது சைடில் வாக்கியாடுறதுல அங்கே ஓடிவிடும். அப்போ சலங்க சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆளை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்காக புனை சதங்கை தெருவில் ஒளி விளங்க, சின்னதாக ஒரு லைட் போட்ட மாதிரி இருக்காரு பார்க்குறது. தெருவில் ஒளி விளங்க, சீராள தேவர் விளையாடும் எப்படி விளையாடுறாரு? தெருவில் ஒளி விளங்க, வெளிச்சமாக இருக்கார் பார்க்குறது. உள்ள நகை போடுறது எப்படி இருப்பார் பார்க்குறது? விளங்க வளர் திருவிளையாட்டு. அது என்ன வளர் திருவிளையாட்டு? திருவிளையாட்டு, விளையாட்டுன்னா பொதுவாக பிள்ளை விளையாடுறது. திருவிளையாட்டுன்னா என்ன அர்த்தம்? சிவபூஜை பண்ணுற மாதிரியே விளையாடுறது. அப்பா பண்ணுறதை பார்த்து பிள்ளை செய்ய ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி செய்வதை தான் அந்த விளையாட்டுங்கிறான். இது மாதிரி தான் நம்முடைய சண்டேஸ்வர நாயனார் செய்கிறார். அவர் எப்படிக்கு அந்த பால் நிறையா கிடைச்சது, நம்மளோட பிள்ளையா என்ன பண்ணுவோம்? அம்மா நிறைய பால் இருக்குது, இந்த இடத்துல போ, வீட்டில் காய் போடு, தயிர் போடுன்னு சொல்லணும். நம்ம பிள்ளையா இருந்தால் சாமித்திரவருக்கு தான். அதனால் அப்படி அந்த முன்னை அர்ச்சனையின் அப்படின்னாரு அதை சேக்கரார் சாமி. ஏற்கனவே முன்னாடி அந்த பிள்ளை பல பிறவிகளில் சிவபூஜை பண்ணதுனால அந்த சார்பு இருக்குது இன்னும். அதனால் அதோடைய சார்பினாலே விளையாடும் போது கூட என்னவா தான் விளையாடுகிறது? சிவபூஜை பண்ணி தான் விளையாடுகிறது என்று சொல்லுகிறார். இதேமாரி நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானாரும் யாகசாலையெல்லாம் பண்ணி அதில் வேள்வியெல்லாம் பண்ணுறது மாதிரியும் அப்படிலாம் விளையாடுவார்னு கேட்குறாங்க. ஆமாம், இப்படிலாம் அது முன்னை சார்பு. அது சிவபூஜை பண்ணி 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 பழக்கமாக போனதுனால விளையாட்டு கூட சாமி வச்சு தான் விளையாடும் பிள்ளைங்க. சில பிள்ளைங்களாம் பாருங்களா, சாமி வச்சு விளையாடுறதும் ஒரு விளையாட்டாக விளையாடும். ஒரு கல் வச்சு அதுக்கு ஒரு பொட்டை வச்சு அதுக்கு ஒரு துணூரை சாத்தி அதில் ஒரு பட்டையை ஒரு துணியை கட்டி தள்ள தூக்கி வச்சுட்டு ஆடி வீடி வந்து அந்த பிள்ளைங்க அது சிற்றில் சிறு தேர் சிறு பறை அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான். சிறு தேர்னு உருட்டி விளையாடுறது, தேர் உருட்டுறதுன்னு பேர், சாமி வச்சு உருட்டுறது அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் காரணம் முன்னை சார்பு. எல்லா பிள்ளைங்களுமே அப்படி விளையாடும், வண்டி இழுக்கும். சில பிள்ளைங்க மட்டும் சாமி கும்பிடுறதே ஒரு விளையாட்டாக விளையாடும். அதுதான் சண்டேஸ்வர நாயனார் பண்ணார், நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் பண்ணுறார். அதுபோல் இவரும் பண்ணுகின்றார், நம்முடைய சீராள தேவ நாயனார் பண்ணுகிறார். அதெல்லாம் திருவிளையாட்டுன்னார். விளையாட்டுன்னா பொதுவான விளையாட்டு. திருவிளையாட்டுங்கும்போது சிவபூஜை பண்ணியே விளையாடுறாருன்னு அர்த்தம். முன்னை அர்ச்சனை வினையின் சார்புன்னார். ஏற்கனவே பண்ண சிவபூஜை இன்னும் அந்த காரணங்கள்லாம் இன்னும் முழுசாக வளர்ச்சி அடையிலங்கிறதுனால முழுசாக லாபகம் வரல. அதனால தான் ஞானசம்பந்தம் என்ன பண்ணுவார்? எப்பொழுதும் திடீர்னு அழுதுகிட்டே இருப்பாராம். ஏன் அழுவுது, ஏன் புள்ள அழுவுது? பக்கத்து வீட்டுக்காரலாம் வந்து கேட்குறாங்க ஞானசம்பந்தர் அம்மா பகவதி அம்மாட்ட, ஏன் புள்ள அழுவுது? வயிறு வலிக்குதுன்னு நினைக்கிறேன், உட்வர்ட்ஸ் கொடுக்க சொல்லு அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அவர் அதனால அழுவலை. எவ்வளோ உட்வர்ட்ஸ் கொடுத்தாலும் அவர் குடிச்சிட்டு பேசாமல் இருக்கார் போல் இருக்கு. அதனால் அழுதுட்டு தான் இருக்கார் அப்பப்போ. ஏன் அழுவுறாருன்னு பார்த்தாக்கா சேகரார் சாமி சொல்கிறாரு, இவர் எப்பொழுதுமே சிவானந்தத்தில் இருந்தவர் இல்லையா,
இப்போ சிவானந்தம் இடையில இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் 3 வருஷமாக இல்லாமல் இருக்கார் இல்லையா, அதை நினச்சி அழுகுறாரு. அப்பப்போ ஒரு புழுக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது திடீர்னு அழுகுறது. எப்பொழுதும் சிவானந்த வெள்ளத்தில் இருக்கிறவருக்கு திடீர்னு ஒரு ரூமில் போட்டு அடிச்சு வச்சா அப்படி இருக்கும். அதுபோல் அந்த பிறவி அவருக்கு இருக்குது. அது எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் எண்ணி அழுகுறார் அப்படிங்கிறார். ஆனால் ஏன் அழுகுறாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி சொல்லுகிறார் சேக்கரார். அது அதனால தான் அழுகுறாரு அப்படின்னா. அப்புறம் 3வது வருஷத்துல தான் புறப்பட்டு அங்கே போனார். அவங்க 2 பேராலே கண்டுபிடிக்க முடியல. சேக்கரார் எல்லாம் இருக்கலாங்கிறீங்க. எல்லா பிள்ளைகளும் அழுவுறது. ஆனால் ஞானசம்பந்தர் அழுத மாதிரி எந்த பிள்ளை அழுவுது? புனிதவாய் மலர்ந்து அழுதுன்னார். அப்போ கூட அப்பாவை குளத்து உள்ள காணும். உடனே சுற்றி பார்த்துட்டு எங்கே போய் தேர்றாரு? சிகரத்தை திருத்தோணு சிகரம் பார்த்து அம்மே அப்பா அப்படின்னு அழுதாருன்னார் சேக்கரார் சாமி. உடனே சாமி தனத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவர் போல புறப்பட்டு வெளில வந்துட்டார். அம்பாவோட வந்தார். அதனாலதான் காதலன்னு பேர். காதலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மகன் அர்த்தம். சேக்கரார் சாமி மகன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டார். பார்த்தீங்கன்னா காதலன் தான் சொல்லுவார். காதலன் அப்படின்னாலே பையன்னு அர்த்தம். அப்போ காதல்னா யாருமே அப்பாவும் அம்மாவும் புள்ள மேலே வைக்கிறத உண்மை காதல் தெரியுது. அவன் தான் காதலனா இருக்கான் இல்லையா? அப்படி புனைச்சதங்கை தெருவில் ஒளி விளங்க வளர திருவிளையாட்டினில் அமர்ந்தாக அப்படியே விளையாண்டு கொண்டிருக்கிறார் சாமி. வந்து வளர மூவாண்டில் மயிர்வினை மங்களம் செய்து தந்தையாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர் சிந்தை மலர் சொத்தளவில் செழுங்கலைகள் பயிலத்தம் பந்தமர வந்தவரை பள்ளியினில் இருத்தினார். பிள்ளை ஸ்கூலில் சேர்க்குறாங்க. பள்ளி அப்படிங்கிற இதில் சேர்க்குறாங்க. 3 வருஷத்தில் அப்பயே பள்ளியிடம் சேர்த்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம சொல்லிட்டு 5 வயசு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ மாற்றிக்கணும் போல் இருக்குது. சேக்கரார் சாமி சொல்லியிருக்காரு 3 வயசுல ஸ்கூல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. வந்து வளர மூவாண்டில் மயிர்வினை மங்களம் செய்து இப்போதான் மொட்டை அடிக்கிறாங்க. பிறந்த முடி எடுக்கிறதுன்னு சொல்கிறோம்லே நம்ம. அது 1 வயசில் எடுப்பாங்க போதுமா இல்லாதலையும். இவங்க வழக்கத்தில் இதான் போட்டிருக்கு 3 வருஷத்தில் எடுக்கிறது போட்டிருக்கு. குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க, அங்கே போய் எடுப்பாங்க. வேன் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு போய் அங்கே போய் ஒரு சண்டையை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு அப்படியே 3 வயசில் எடுப்பாங்களா? பிறந்த முடிட்டு 10 மாதம் எடுத்துருவாங்க. காது குத்துறதுக்கு கண்டிப்பாக 3 வருஷம் எடுப்பாங்க. அப்படியே 3 மாதம் நம்ம அந்த மண்ணில் மாவுலாம் படிச்சு எடுத்துருவாங்க. கோயில் போயிட்டு 3 வருஷம் எடுப்பாங்க. அது 2 வயசுக்கு மேலே எடுத்துப்பாங்க. சரி. மூவாண்டில் மயிர்வினை மங்களம் மொட்டடிக்கிற சொல்றார் பிள்ளைக்கு. தந்தையாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர். அது என்ன தனிச்சிறுவர்? ஒரு பிள்ளை பெற்றாங்கிறதுனாலயா? அது மாதிரி ஒரு பிள்ளை உலகத்திலே கிடையாதுன்னு அர்த்தம். அருமை உயிரை எனக்கையும் தான் அப்படின்னு சொல்றாரு அப்பாவை பின்னாடி இல்லையா? பிள்ளை போனான்னாக்க எந்த பிள்ளை என் பிள்ளை எனக்காக உயிரை விட்டான்னு எந்த அப்பா சந்தோஷப்படுவாரா? அப்பேற்பட்ட பெருமை உடையவர் இந்த பிள்ளைங்கிறதுனால தனிச்சிறுவர் சிந்தை மலர் சொல் தெளிவில். பிள்ளை பேசுறதை கேட்கறது தான் அப்பா அம்மாவுக்கு ஆசை. அதை குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார்னார் வருது. அந்த இசைக்கருவி எல்லாருக்கும் இந்த கட்சி எல்லாருக்கும் சொல்லுவாங்களாம். யார் தான் பிள்ளையுடைய வாய்ப்பேச்சை கேட்காதவங்களுக்கு தான் அது இனிப்பாக தெரியும். அப்போது இசைக்கருவிகளோட இனிப்பு எது? தான் பிள்ளை பேசுது. அதனால தான் சிறுகை அலாவிய கோள் அமிழ்தினும் ஆற்ற இனிது தம் மக்கள் சிறுகை அலாவிய கோள்னார். தேவலோகத்து அமுதத்தை கொடுத்ததை விட தான் பிள்ளை கை போட்டு கரைஞ்ச கையை போட்டு எடுத்து வச்சு சாப்பாட்டை இவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிடும்போது அது தட்டில் வந்து எதுக்கு வந்து உட்காந்துட்டு அதுவும் தட்டில் எடுத்து திங்கும் இல்லையா? அது சாப்பிட்றது இதில் போடும், இதுக்கு அங்கே போடும், அது பண்ணும். கையை விட்டுக்கிட்டு இது ஒரு பக்கம் சாப்பிட்டுருக்கோம். தண்ணி ஊற்றி சாப்பிட்ருக்கோம்னா அதில் கையை விட்டு சாப்பிட்டுருக்கோம். ஸோ அதுதான் தம் மக்கள் சிறுகை நிறவன் சிறுகை அலாவிய கோள் திருவள்ளுவர் எப்படி அனுபவிக்கிறார் பாருங்க. ஒரு இல்லறச்சுவையை அப்படி அனுபவிச்சு காட்டுறார். இது இல்லறத்தாருக்கு தானே உரியது, துறவத்தாருக்கு தெரியாது. அதனால் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அலாவிய கோள் என்று சொல்கிறார். அந்த பிள்ளை பேச ஆரம்பிச்சா அப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கு இல்லையா? அது ஏதோ பேச வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு தப்பாக பேசி இல்லையா? குதலை மொழி அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட பேச்சு பேசினார்.
3 வயசுல பேச்சு தெளிவாக ஆரம்பிச்சிருச்சு. சொற்தெளிவில் அப்படின்னார். இவங்க சொன்னால் சொல்கிறது புரிய ஆரம்பிக்கும். சொல்கிறத கேட்டு மைண்டில் வாங்கி வச்சக்கூடிய அளவுக்கு அந்த கரங்களை வளர்ச்சி அடையுது குழந்தைக்கு. இப்போ 3 வயசுக்கு பிறகு. ஆனாலும் கூட நம்ம 5 வயசுல தான் பிள்ளை சேர்க்குறது, பிள்ளைகளை சேர்க்குறதுன்னு வச்சுருந்தோம். அந்த காலத்தில் அப்படி தான் வச்சுருக்கோம். அப்போ கூட என்ன பண்ணுவாங்க, அந்த காதை அப்படி தொட்டு வைப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் எங்கள் மேமாத்தூர் பள்ளிக்கூடத்தில் பெரிய டீச்சர் ஒரு டீச்சர் இருந்தாங்க, சரோஜா அவங்க பேர். அவங்க தான் என் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்க ஞாபகம் இருக்குது. எங்கள் மேமாத்தூர் ஸ்கூலில் மரத்தில் இவ்வளோ பெருசு ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும், அது இன்னும் வச்சுருக்கிறாங்க. ஒரு சரஸ்வதி படம் ஒன்று இருக்கும், அங்கே தான் எங்களெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. இந்த இடத்துல ஸ்கூல் சேர்த்தாக்க மிட்டாயெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா பிள்ளைங்க. ஸ்கூல் சேர்த்து கொண்டு வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பாங்க. ஸ்கூல் சேர்ந்து கல்விக்கூடத்தில் சேர்ந்ததை இனிப்பு வழங்கி கொண்டாடுறோம் பாருங்க. நம்ம பிறந்த நாளுக்கு கொண்டாடுறது மாதிரி கல்விக்கூடத்தை சேர்ந்ததையும் இனிப்பு வழங்கி நம்ம கொண்டாடி இருக்கிறோம் இந்த காலத்தில். இப்போல்லாம் அது இருக்கான்னு தெரியல. இல்லையா இப்போ புள்ள பிடிக்கிற மாதிரி வீட்டுக்கே வந்துடுறாங்க நிறையா டீச்சர்லாம். வேலை எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. அதனால அப்படி இருக்கு. அதனால அப்போ இன்னும் பள்ளிக்கூடத்தில் இந்த காது இப்படி வளர்ந்துருக்கேன், எழுத்து தொட்டு பார்த்ததுன்னு ஞாபகம் இருக்கு. கை வளரணும் போல் இருக்கு. அப்போதான் எழுதுறதுக்கெல்லாம் வருமா என்னன்னு தெரியல, அப்படி வச்சிருக்கிறாங்க. வயசானதா அவளியாங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. காதை தொட்டா பள்ளிக்கூடத்தில் அவ்வளோதான் அப்படின்றாங்க. அதனால பள்ளியின் சிந்தை மலர் சொத்தெளிவின் செழுங்கலைகள் பயில எல்லாம் படிக்கிறதுக்காக அந்த பிள்ளைய, எந்த பிள்ளைய எதுக்கு வந்தார், ஏன் பிள்ளைய பெற்றோம், நம்மளே ஏன் பிள்ளைய பெற்றிருக்கோம், நம்ம சொத்தை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். சொத்தை காப்பாற்றணும் பார்த்து சொத்தை சேர்த்து வைக்கணும். அது செஞ்சாத மாதிரி பிள்ளை காப்பாற்றும் இல்லையா. அடுத்த பிள்ளை கேட்கும், பிள்ளை யார் என்ன பெக்க சொல்லாலையா போடலாம். அடுத்தது இப்படிலாம் இல்லை. இவங்க ஏன் பிள்ளைய பெற்றாங்க, தம் பந்தம் வர வந்தவரை தங்களுடைய பந்தமாகிய பிறவி தீர்வதற்காக பெற்ற பிள்ளை என்று காட்டுகிறார் சேக்கரார் இந்த பிள்ளை இல்லையா. அப்படி ஒரு பிள்ளை நம்மளாம் பார்க்குறோமா? இல்லை. இன்னும் பந்தத்தை அதிகப்படுத்துகிற பிள்ளைகள் தான் நமக்கு இருக்குது நாட்டில். இன்னும் 10 பிரிவில் இழுத்து விடுற பிள்ளைங்க தான் நமக்குலாம் இருக்கும். சுற்றத்தார்லேருந்து, மனைவிலேருந்து, குழந்தையிலேருந்து, கணவர்லேருந்து, சொந்தக்காரர்லேருந்து, அம்மா அப்பா அத்தனை பேர் என்ன செய்வாங்க, பந்தத்தை அறுக்கிறாங்களோ இல்லையோ நிச்சயமாக பந்தத்துக்கு இன்னொரு 10 பேர் 25 பேர் 35 பேர் வைக்கிற அளவுக்கு செஞ்சுட்டு வராங்க, வேலை செஞ்சுருவாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் எப்படி வந்திருக்கு, தம் பந்தமர வந்தவர் என்னார். இதே போலத்தான் மானக்கஞ்சார் நாயனாருடைய பொன்னையும் சொல்றார் சேக்கரார் சாமி. மழைக்குதவும் பெருங்கற்பின் மனைக்கிழத்தியார் தம்பால் இழைக்குமனை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல். இந்த இப்பிறவி கொடுஞ்சூழல் காரணம். இந்த இப்பிறவி கொடுஞ்சூழல் பிழைக்குணரி தமக்கு உதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார். மானக்கஞ்சார் நாயனார் பொண்ணு அப்படி பெற்றாராம். அதனால் இங்கே பொண்ணு ஆம்பளை பிள்ளையா பார்க்குறோமா பொம்பளை பிள்ளையா பார்க்குறோமாங்கிறதுலாம் கருத்து கிடையாது. அந்த பிள்ளை நமக்கு எந்த வகையில் உபகாரமாக இருக்குங்கிறது தான் இங்கே கருத்து. இதுதான் சேக்கரார் சாமியோட அபிப்பிராயம். புரியுதுல. அது ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் அது நல்லது பெற்றிருக்கா கெட்டது பெற்றிருக்கா அப்படிங்கிறலாம் கணக்கு கிடையாது. பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தாலும் நல்லதாக கெட்டதாங்கன்னா, ஏன்னா புத்திரன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீக்கிறவன். புத்னா ஒரு நரகம். புத் அப்படிங்கிற நரகத்திலேருந்து நீக்கக்கூடியவன் புத்திரன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சேக்கரார் சாமி ஒத்துக்கல. அது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அது நமக்கு எப்போதான் உண்மையான பிள்ளையா இருக்கும், நமக்கு கதிக்கு சேரக்கூட பிள்ளையா இருந்தால் தான் அது பிள்ளை அப்படின்னார். அது போல தான் மானக்கஞ்சார் வீட்டில் பொண்ணு பிறந்திருக்குங்கிறார். பிழைக்குணரி தமக்கு உதவ இப்பிறவி கொடுஞ்சூழல் பிழைக்குணரி தமக்கு உதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார். நாங்கள் காமிச்சார் இங்க பந்தமர வந்தவரை பிள்ளைங்கன்னா இப்படி பார்க்கணும் இல்லையா. பந்தமர வந்தவரை பள்ளியினில் இருத்தி நாகார் ஸ்கூலில் சேர்த்தாங்க பிள்ளைய. அப்படியாக இருக்கக்கூடிய நாளில் ஸ்கூல் போயிட்டுருக்கார். இப்படி வந்தார், கல்யாணம் பண்ணார், பிள்ளைய பெற்றார், மகேசு போய் இறக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பிள்ளை பிறந்துச்சு, பிள்ளைய வளர்த்தாங்க, 3 வயசாச்சு, ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஸ்கூலில் சேர்த்து இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஊரெல்லாம் ஒரே பேச்சாக இருக்குது. நாகப்பட்டினத்தில் ஞானசம்பந்தர் வந்திருக்காராம், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். திருச்செங்கோடியில் நாகப்பட்டினத்தில் இருக்காரா, எங்கே போகிறாரு, எடுத்து திருவாரூர் போயிட்டு இருக்காராம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ அவர் நம்ம ஊர் கொண்டு வரணுமே அப்படின்னு நினைக்கிறார் சாமி திருத்தூர் நாயனார். ஞானசம்பந்தர் எப்பேற்பட்டவர், அம்பாலை நேராக பார்த்து பால் குடித்தவர் இல்லையா, அப்பேற்பட்ட அற்புதங்கள் நிகழ்த்தினவராச்சு.
அவர் வந்தால் நம்ம ஊருக்கு வந்து நம்ம சாமி நம்ம பாடினா எப்படி இருக்கும் அப்படிலாம் நினச்சி பார்க்குறாரு. ஞானசம்பந்தர் தரிசிக்கணுங்கிற ஆவல் அவருக்கு உண்டாகுது. ஞானசம்பந்தர் எப்படியாவது நம்ம திருச்செங்கோட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடணும்னு நினைக்கிறார். அதனால் எங்கே இருக்கார் ஞானசம்பந்தர்? நாகப்பட்டினத்தில் இருக்கார். நாகை காரோணத்தை வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறார். கனையுமா கடல் சூழ் நாகை காரோணம். நாங்கள் அப்பர்சாமி எல்லா செல்வங்களையும் கொடுக்க வல்லது நாகை காரோணம் அப்படின்னு நம்முடைய ரெம்பியார் பெருமானே பாடுகிறார். பத்தூர் புக்கு இறந்துண்டு பலபதிகம்பாடி சத்தார்தம் எலும்பணிந்து தேவேரி திரிவில் செல்வத்தை மறைத்து வைத்து எனக்கு ஒரு கால் இறங்கீர் முத்தாரம் இளங்கு மணி மிடற்றி அப்படி பாட்டு போகுது. அதில் கத்தூரி கமல்சாந்தம் பணித்தரள வேண்டும் கடல் நாகை காரோணம் ஏவி இருந்தீரே என்னெல்லாம் கேட்குறார். கரிவிரவு நெய்ச்சோறு 30 வேண்டும் கடலாகை காரோணமே. செவ்வழியில் போகிறார் ஞானசம்பந்தர் தான் காரோணத்தை. அங்கேயிருந்து திருவாரூர் புறப்பட்டு போயிட்டுருக்கார். போகிற வழியில் கீழ்வேலூர்னு ஒரு இப்போ கீழூருங்கிறாங்க. அதை இந்த கீழ்வேலூர் ஆண்டகோவை கேடலியை நரப்பர்சாமி கீழ்வேலூர் பாடல்பட்ட தாண்டகம் இருக்குது. அந்த கீழ்வேலூர் தலத்துக்கிட்ட ஞானசம்பந்தர் போகும்போது ஓடி போய் நேராக பிடிக்கிறார் ஞானசம்பந்தரை. திருத்தொண்ட நாயனார் எப்படி போனாரா? ஓடி போனாராம். சீக்கிரம் ஓடி போயிடுறாரோ, சீக்கிரம் திருவாரூர் போயிடுறாரோ, பிடிக்க முடியாமல் போயிடுதோ, திரும்பி வரத்துக்கு சாமி வேணான்னு நினச்சிட்டார், என்ன பண்ணுறது அப்படி இப்படிலாம் பயந்துட்டார் போல் இருக்கு. அதனால் ஞானசம்பந்தரை போய் ஓடி பிடிச்சார் அப்படின்னு புராணம் சொல்லுகிறார். பார்ப்போம். அந்நாளில் சண்பை நகரு ஆண்டகையார் எழுந்தருள முன்னாக எதிர்கொண்டு கொடு புகுந்து முன்னூல் சேர் பொன்மார்பில் சிறு தொண்டர் புகழிக்காவலனார்த்தம் நன்னாமச்சேவடிகள் போற்றி செய்து நலம் சிறந்தார். சரி, இந்த பகுதியை இன்னும் விரிவாக சிந்திக்கலாம் ஒரு இடத்துல. அது ஞானசம்பந்தருடைய புராணத்தில் 467வது பாட்டு. அந்த பாட்டை எடுத்துங்க. அங்கே தான் இன்னும் டீட்டெயிலாக சொல்ல அர்த்தம். கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஞானசம்பந்தருடைய புராணத்தில் தொடர்ச்செயல்னாக்க 2371 தொடர்ச்சியில் இருந்ததுன்னா அருகணையும் திருப்பதிகள் அப்படிங்கிற பாட்டு இருக்கு பாருங்க. 2371 எடுத்தாச்சா? போலாமா? எடுத்தாச்சா? என்ன போலாமா? 2371வது பாட்டு 468 ஞானசந்தர் புராணம் 468. அருகணையும் திருப்பதிகள் ஆணையெல்லாம் அங்கணரை பணிந்து போற்றி. அதுக்கு கீழ் உள்ள பாட்டை பாருங்களேன். சாமி எங்க இருக்கார் ஞானசம்பந்தர்? கழிக்காணல் மருங்கு அணையும் கடல் நாகை அது நீங்கி. அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டுங்க. ஞான சேக்கரார் அப்படியே அந்த புலமை அப்படியே காட்டுவார். கழிக்காணல் சுழிக்காணல் விழிக்காவி மொழிக்காதல்கிறார். கழிக்காணல் மருங்கணையும் கடல் நாகை அது நீங்கி. என்ன பண்ணார்? கங்கை சாரி கழிக்காணல்ங்கிறது அந்த கழியும், காணல்ங்கிறது கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய சின்ன பகுதி. அதுக்கு மருங்க இருக்கக்கூடிய கடல் நாகை என்கின்ற கஷேத்திரம் அது நீங்கி கங்கையாற்று சுழிக்காணல் வேணியர்த்தம். கங்கை ஆற்றினுடைய சுழிக்காணல். கங்கை எப்படி ஓடுது? சுழித்து கொண்டு ஓடுதான். அதை சிரசில் வச்சிருக்க சாமிங்கிறார்.
சுழிக்காணல் வேணியர்தம் பதிப்பளவும் பரவிப்போய் தொகை மார்தம் விழிக்காவி பலர்பழன கீழ்வேலூர் அப்படிங்கிறார். அப்போ இடையில உள்ள கஷேத்திரம் சிக்கல் முதலானவன்னு வச்சுக்கிட்டு தான். சிக்கல் நவநீத பெருமானார் அவர் தான் இடையில இருக்கார். அதுக்கப்புறம் இடையில உள்ள கஷேத்திரங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்து கொண்டு சாமி திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு 25 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அது அதில் மத்திய இப்போ நாகப்பட்டினம் திருவாரூர் வராது. நாகப்பட்டினம் திருவாரூர் ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற தொலைவு வந்து 25 கிலோமீட்டர் இருக்கும். அதில் மத்தியமான இடத்துல இருக்குது அந்த கீழ்வாளூருங்கிறது. அதுக்கு நேராக இருக்குது திருச்செங்கோட்டங்குடி. இந்த வழி அப்படியே இருக்குங்க. இன்னும் இதை பற்றி அடியில் ஒரு கட்டுரை எழுந்த முன்னாடி இந்த திருச்செங்கோட்டங்குடியிலேருந்து கீழ்வாளூருக்கு போகிற வழி ஞானசம்பந்தர் எப்படி வேகமாக போயிருப்பார், அது திருத்துணையார் எந்த வழியாக போனார் அப்படிங்கிறத ஒரு பதிவாகவே எழுதி குரூப்லேயும் போட்டிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஆமாம். சுழிக்காணல் வேணியர்தம் பதிப்பளவும் பரவிப்போய் தொகை மார்தம் விழிக்காவி மலர்பழன கீழ்வேலூர் விமலர்கழல் வணங்கியேத்தி மொழிக்காதல் தமிழ் மாலை புனைந்தருளி அங்கு அகன்றார் மூதூர் நின்றும். கீழ்வேலூர் பாடிட்டு புறப்படுறார் சாமி. இப்போதான் சித்தநாயனார் கேள்விப்படுறார். எங்கேருந்து? செங்காட்டங்குடியில் கேள்வி யாரோ பேசியிருக்காங்க. இந்த ஊரில் தான் யாரும் போயிருப்பாங்க போட்டு. அப்போ தான் அவருக்கு தெரியுது. அருகணையும் திருப்பதிகள் ஆணையலாம் அங்கனரை பணிந்து போற்றி பெருகிய ஞானம் பெற்ற பிள்ளையார் எழுந்தருளும் பெருமை கேட்டு. ஞானசம்பந்தர் திருச்செங்கோட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கார் அப்படின்னாலும் அர்த்தம் பண்ணலாம். இல்லை வேற வழியாக போகிறார், பல பதிகள்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த பெருமை கேட்டு திருமருவு செங்காட்டங்குடி செல்வம் சிவம் முத்தி திரு எல்லாவும் பொதிந்திருக்கக்கூடியதாக செங்காட்டங்குடி என்கிற கஷேத்திரம்ங்கிறார் சேகரார். திருமருவு செங்காட்டங்குடி நின்றும் சிறு தொண்டர் நடந்து போனாரா? இல்லை, எப்படி போனாரா? ஓடி சென்று. என்ன அர்த்தம்? அவர் போயிடுறாரோ, நம்ம ஊருக்கு வராமல் போயிடுறாரோ, நம்மளை பார்க்காம போயிடுவாரோ, ஞானசம்பந்தர் தரிசிக்காமல் போயிடுவோமோ அப்படின்லாம் சாமிக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும் போல் இருக்கு. அதனால தான் ஓடி போறாரு, வேக வேகமாக ஓடுறாருல்ல. திருமருவு செங்காட்டங்குடி நின்றும் சிறு தொண்டர் ஓடி சென்று அங்கு ஞானசம்பந்தரை பார்த்து தரிசனம் பண்றாரு. ஆகா, என்ன கோலம் என்ன கோலம்! 10 வயது புள்ள எப்படி ஒரு ஞானத்தோடு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சாமிக்கு ஒரு எண்ணம் வருகிறது. உருகிறாராம் பார்த்து ஞானசம்பந்தர கோலத்தை பார்த்து சித்துநாயனார் எப்படி உருகிறாருங்கிறவர். உருகு மனம் களி சிறப்ப சித்துநாயனார் ஞானசம்பந்தரை பார்த்து உருகிறாருன்னார். உருகு மனம் களி சிறப்ப எதிர்கொண்டு ஞானசம்பந்தரை வரவேற்று தம்பதி உள்கொண்டு புக்கார். தம்பதியாகிய திருச்செங்காட்டங்குடி இருக்கின்ற கஷேத்திரத்துக்குள்ள அவரை அழைத்து கொண்டு வருகின்றார் என்பது அங்க பாட்டு. அடுத்து நடக்குது. திருத்தொண்டர உடன் கூட செங்காட்டங்குடியில் எழுந்து அருளி சித்தி நிறுத்து எந்திக்கிலும் நிகழும் தொண்டர் அவர் நண்பமர்ந்து நீலகண்டம் பொறுத்து அண்டர் உயக்கொண்டார் கணபதி சரத்தின் கண் போகம் எல்லாம் வெறுத்து உண்டி பிச்சை நுகர் மெய்த்தொண்டர் உடன் அணைந்தார் வேதகீதரு. ஞானசம்பந்தர் திருச்செங்கோட்டை கோயிலுக்குள்ள நுழையிறத செங்கநாட்ட சாமி காட்சிப்படுத்துறாங்க. யாரோட போனார்? அடியார்களோட போனார். அடியார்னா எப்படிப்பட்டவங்க? அடியார்னா யாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல வரையறுத்து காமிக்கிறார் சேகரார். சும்மா நம்ம திருவேடம் போட்டுக்கிட்டா அடியாரா? அது வணக்கத்தக்க வேடம் தான். ஆனால் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடியார் தான் இந்த இடத்துல காமிக்கிறார் பாருங்க. போகமெல்லாம் வெறுத்து உலக வாழ்க்கை இன்பத்தை எல்லாம் வெறுத்தவங்க தான் அடியார்கள் இருக்கேன் சேகரார் தான். அப்போ நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது தான் இல்லையா? போகமெல்லாம் வெறுத்து உண்டி பிச்சை நுகரு. அப்பர் சாமின்னார். அப்பர் சாமி தான் இந்த லட்சணத்தை எடுத்து காமிக்கிறாங்க. அகலிடமே ஊர்கள் தரும் அட்டுண்பார் இட்டுண்பார். ஐயம்னார். ஐயம்னா பிக்ஷைன்னு அர்த்தம். பிக்ஷை போடுவாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுப்பேன், எனக்கு என்ன கவலை.
நான் என்ன ஒரு அடுப்பு வச்சிருக்கேனா, நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேனா, நான் அது சமைக்கணுமா, சமைக்கிறதுக்கு ஒரு கூரை இருக்கா, அதுக்கு நான் உட்காந்துருக்கேன், என் வீட்டை எடுத்துருவானு எனக்கு என்ன பயமா இருக்கா? ஒன்றும் இல்லைங்கிற. அதான் போகமெல்லாம் வருத்து. ஒரு வீடு இருந்தால் பயப்பட வேண்டியதான், நம்ம வீட்டை எவ்வளோ எடுத்துட்டு வரணும், நம்ம வந்து எவ்வளோ பிடிக்கிட்டு வரணும் பயப்படணும் இல்லையா? அதனால தான் பட்டத்தறிகள் பத்திரிகை பார்த்து சொன்னார். அங்கே ஒரு மேலே பொறுத்த ஒரு சம்சாரி நாங்கள் அவன்கிட்ட வாங்கி சொன்னார். அதுபோல யாரோட போனார்? அடியார்கள் எப்படி இருந்தாங்க? போகம் எல்லாம் வெறுத்து உண்டி பிச்சை நுகர மைத்தொண்டர், பிக்ஷை வாங்கி சாப்பிடக்கூடிய மைத்தொண்டர்கள் அவங்கெல்லாம் தான் ஞானசுந்தர் கூட இருந்தாங்களாம். அவங்களோட கூட உள்ள போறார். எங்க போனார்? நீலகண்டம் பொறுத்து அண்டர் உயக்கொண்டார் கணபதீச்சரத்தின் கண். கணபதீச்சரம் என்கின்ற அந்த கஷேத்திரத்துக்குள்ள, அந்த கோயிலுக்குள்ள போறார். அது உள்ள யார் உட்கார்ந்துருக்கா? தேவர்கள் எல்லாம் வாழ்வதற்காக நீலகண்டத்தை தரித்துக் கொண்ட பெருமானார் உள்ள எழுந்திருக்கிறார்கள். சேக்கரார் எப்பேற்பட்ட தொண்டர்? சீர்த்தி நிறுத்து என் திக்கிலும் நிகழும் தொண்டர் அவர். இது சித்தொன்னாயிரம் குறிக்குது. சித்தொன்னாயினாரும் ஞானசம்பந்தரும் என்ன உறவுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா. ஞானசம்பந்தருக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னு வேறு சொல்லுவார். அதில் முக்கியமான ஆள் திருத்தொண்டநாயனார். க்ளோஸாக இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நெருக்கம். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? அடியார் தொடர்பு வணங்கத்தக்க நிலையில் இருக்கிறது அடியார் தொடர்பு. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு உடலும் உயிருமாக சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை. நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனரும் கழிட்டர் நாயனரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் ஞானசம்பந்தருக்கு திருநலக்க நாயனார் ஃப்ரெண்டு, சித்தூர் நாயனார் ஃப்ரெண்டு, அப்பர் சாமி ஃப்ரெண்டா, ஆச்சாரியானா பார்க்குறாரு அவரை அப்பர் சாமி ஞானசம்பந்த பெருமாள். இவங்களெல்லாம் ஃப்ரெண்டு போல வச்சு சம நிலையில் ட்ரீட் பண்ணுறது, ஒரு கிண்டல் பண்ணுறது, ஒரு ஜாலியாக இருக்கிறது. அப்படி இல்லையா? மதிப்பு இருக்கும், பயம் இருக்கும், பக்தி இருக்கும். ஆனாலும் சமநிலையில் வச்சு பார்க்கும்போது தோல் மேலே கையை போட்டு இருக்கக்கூடிய மாதிரியான உரிமை தோழமை அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்பர் சாமியை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பர் சாமி பார்த்தா பயப்படுவார் ஞானசம்பந்தர். அப்பாறை இங்கு அணைய பெரும் பேரருள் உடையோ அந்த நாரூர் எப்பரிசால் தொழுது உய்ந்தது அப்படின்னு கேட்குறாரு ஞானசம்பந்தர். அப்பர் சாமியை பார்த்து பயப்படுறார் ஞானசம்பந்தர் அப்பர் சாமியை பார்த்து. ஸோ அது பக்திமை. இங்கே நட்பு. அப்போ பக்கத்தில் நின்று தோழமையாக பேசக்கூடிய நிலை. சரி, அப்பேற்பட்ட திருத்தொண்டர் எப்பேற்பட்டவர்? சீர்த்தி நிறுத்து என் திக்கிலும் நிகழும் தொண்டர். இவருடைய புகழ் எங்கெல்லாம் இருக்குமா? 8 திக்களையும் போய் அடைக்குமா சிறுத்தொண்டருடைய பொறுமை புகழ். அப்பேற்பட்ட சிறுத்தொண்டர் உடன் கூட செங்காட்டங்குடியில் எழுந்து அருளி சீர்த்தி நிறுத்து என் திக்கிலும் நிகழும் தொண்டர். அவர் நண்பமர்ந்து அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து நீலகண்டம் பொறுத்து அண்டர் உயக்கொண்டார் கணபதீச்சரத்தின் கண். யாரோட போனார்? போகவலாம் வருத்து உண்டி பிச்சை நுகர் மைத்தொண்டர் உடனணிந்தார் வேதகீதர். இது யார்? வேதகீதர்ங்கிறது யாரு? ஞானசம்பந்தர். வேதத்தை கீதமாக பாடுவார். இந்த வேதத்தை மந்திரத்தால் வெண்மலனே சிவமாக பாதத்தை தொழின்ற பரஞ்சோதி பயிலும் இடம் அப்படின்னு பாடுறார் ஞானசம்பந்தர். கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலைவரேன்னு தேவாரம். அதனால பிச்சை நுகர் மைத்தொண்டர் உடனணைந்தார் வேதகீதர். உள்ள போனா எல்லா கோயில்லையும் சிவலிங்கமாக காட்சி அளிக்கிற சாமி இந்த ஊரில் மட்டும் புதுசாக ஒரு மாதிரி காட்சி கொடுக்குறார் ஞானசம்பந்தருக்கு. அந்த கோலத்தின சிறுத்தொண்டரை பார்க்க போறார். பின்னாடி தான் அந்த கோலம் இவருக்கு முன்னாடியே தெரிகிறது ஞானசம்பந்தருக்கு என்று சொல்லுகிறார் குறிப்பமைத்து சேக்கரார் சாமி. இதை அங்கே போலாம் இருங்க, பார்த்துட்டு போகலாம், முடிச்சுட்டு சொல்கிறேன். அது போகலாம், அனுபவிக்கலாம், புராணத்தை அனுபவிக்கலாம், அப்புறம் போய்க்கலாம். அங்கணைந்து கோயில் வளங்கொண்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, போட்டோன்னே. அங்கணைந்து கோயில் வளங்கொண்டு அருளி. சங்காட்டங்குடி கோயிலை வளம் வராங்க 2 பேர் சேர்ந்து. அருவணிந்தார் அடிக்கீழ் வீழ்ந்து. உள்ள இருக்கக்கூடிய கணபதீஸ்வரன் சுவாமி பக்கத்தில் இப்போ இருக்கல 2 கருவர் அப்படிலாம் அப்போ கிடையாது. ஏன்னா அந்த ஆள் வரல, இன்னும் 2வது கருவில் இருக்கிற சுவாமி இன்னும் இந்த ஊருக்கு வரல. இப்போ ஒரே கருவில் தான் இருக்கார் உள்ளுக்குள்ள. அதனால உள்ள போய் வணங்கி விழுகிறார். செங்கன் அருவிகள் பொழிய. ஞானசம்பந்தருக்கு கண்ணிலேருந்து அருவி பொழிதான், குற்றாலம் மாதிரி தண்ணி வருது அப்படிங்கிறார். திருமுன்பு பணிந்து எழுந்து செங்கை கூப்பி. 2 சிறந்த கையாகி சின்ன கையை தலையில கூப்புறார் கணபதீஸ்வரன் சாமியை பார்த்து.
உள்ள இருக்கிற சாமி தங்கள் பெருந்தகையாரை எப்படி பார்க்கிறார்? திருத்தொண்டர் தொழ இருந்த தன்மை போற்றி. எப்படி திருத்தொண்ட நாயனார் பின்னாடி பார்க்க போறார்? இந்த கணபதீஸ்வர சாமியை உள்ள உத்தராவதியாரா எப்படி தரிசனம் பண்ண போறார் பின்னாடி அப்படிங்கறது இப்பவே ஞானசம்பந்தர் பார்க்கிறாருங்கிறார். அவருக்கு தெரியும் ஆச்சாரியன் இல்லையா? ஓமையிலா கலைஞானம் உணர்வடைய மெய்ஞானம் தவ முதல்வன் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலை. அவருக்கு தெரியாது என்ன இருக்கு, எல்லாம் தெரியும். முருகப்பெருமானே சாட்சாத் முருகப்பெருமான் இல்லையா அவரு? அதனால அவருக்கு தெரியாது என்ன இருக்கு. அவர் பார்க்குறாரு. உள்ள பார்த்தா கையில் ஒரு உடுப்பை வச்சுக்கிட்டு ஒரு சூளத்தை வச்சுக்கிட்டு சடாபாரம் தட்டிக்கிட்டு உள்ள நின்றுட்டு காட்டு சாமி எந்த குழந்தை எல்லாம் இதுமாரி தான் அங்கேயும் காட்சி கொடுத்தா சுந்தரமூர்த்தி சாமிக்கு பைங்கிலியில். ஆறாமாவது நாகமோ சொல்லும் ஆரணிய விடங்கரே அப்படின்னாரு. கருளா வீய கந்தை நஞ்சை உண்டிரு கண்டரோ அப்படின்னு பாடினாராங்க. அது போல் எங்கேயும் வித்தியாசமான கோலம் பார்த்தா என்னென்னலாம் பின்னாடி நடக்க போகுதுலாம் அவர் தெரியுது. பக்கத்தில் நிற்கிற திருத்தொண்டர் இப்போ ஏற்பட்டவரா? ஆஹா, இவருக்காக இல்லை இந்த சாமி காத்திருக்கார் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறார். கணபதி இன்னைக்கு ஸ்தாபித்தார் இந்த சாமியை. கணபதி முருக விநாயக பெருமான் இந்த கதம்காசரணை சங்காரம் பண்ணி தன்னுடைய ஹஜ்ஜி போகிறதுக்காக சாமி அங்கே ஸ்தாபனம் பண்ணி என்னைக்கு பண்ணார் தெரியாது. என்னைக்கோ நடந்த புராண அவசரம். இது எப்போ நடந்ததுக்கு தெரியாது. இப்போ ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஞானசம்பந்தர் வாழ்ந்திருக்கார், திருத்தொண்டையார் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, இந்த சாமி ஏன் தெரியுமா இங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு? இந்த திருத்தொண்ட நாயனாருக்கு அருள் பண்ணுறதுக்காக தான் காத்து கொண்டிருக்கார். கொடிநகாரம் திருத்தொண்டருக்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் வீட்டிருந்தான் கணபதீச்சரத்தானேன்னு எடுத்து காண்பிக்கிறார். இந்த திருத்தொண்ட நாயனார் வேறு எந்த நாயனார்? எல்லா நாயன்மாரும் நிறைய நாயன்மாரும் சாமி பாட்டில் பாடியிருக்கார். ஏதோ ஒரு பாட்டில் சொல்லுவார். பங்கேற்கிற அம்மையாரை 5 பாட்டில் சொல்கிறார், 10 பாட்டுக்கு 5 பாட்டில் சொல்கிறார். திருத்தொண்ட நாயனாரை மட்டும்தான் 10 பாட்டிலையும் சொல்கிறார், 11 பாட்டிலையும் சொல்கிறார். அப்பேற்பட்ட பெருமை உடையவராக இருக்கிற காரணம் உலகை வென்ற தாதையார். அவருடைய பெருமை போல உலகத்தில் யாருக்குமே கிடையாது. இந்த மாதிரியான காரியத்தை அவர் செய்ய போறார் அப்படிங்கிறது அவருக்கு அப்பவே தெரிஞ்சதுனால தான் எப்படி புகழ்ந்து சாமி காண்பிக்கிறார். இது சேக்கரார் சாமி தான் கண்டுபிடிச்சு நம்மகிட்ட சொல்றாங்க. அவர்லாம் நமக்கு தெரியாது ஏன் அப்படி பாட்டாருலாம். திருத்தொண்டரே தொழ இருந்த தன்மை போற்றி. எப்பேற்பட்ட இசை இது? பெங்கோட்டு அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பதிகத்தை பொங்கி எழும் இசை நரத இசை பாடி போற்றி இசைத்து அங்கு ஒரு பரிசு புறம் போந்தார். ஞானசம்பந்தரால உத்தராவை சன்னை விட்டு வெளியிலேயே வர முடியலங்கிறார் சேகரார். ஒரு வாரியா சரி வேற வழியில் வெளில வந்தாகணும்னு வராருங்கிறார். ஏன்னா அந்த தரிசனம் அப்படி ஒரு தாக்குது. ஒரு பரிசு ஒரு வழியா வெளில வந்தார், வர முடியல, ஒரு வழியா வெளில வந்தார். ஒரு பரிசு புறம்பு போந்தார் செங்கண் அருவிகள் பொழிய திருமுன்பு பணிந்து எழுந்து செங்கை கூப்பி தங்கள் பெருந்தகையார் திருத்தொண்டர் தொழகிருந்த தன்மை போற்றி ஒரு பரிசு புறம் போந்தார் அப்படின்னார். அந்த இருந்த தன்மை அப்படிங்கிறது தான் பதிகம். அடுத்து என்ன இருக்கு? பொந்து மாமாத்திரர்தம் போரேற்றின் திருமணையில் புகுந்து. சித்தநாயனாரை வீட்டுக்குள்ள போய் தங்கியிருக்கார் ஞானசம்பந்தர். எப்பேற்பட்ட பேரு! அந்த ஊரே ஒரு தவ பூமி தான் இல்லையா? சிந்தை வாய்ந்த மாதவர் அவர் தாம் மகிழ்ந்து அருள அமர்ந்தருளி மதில்கள் 3 காய்ந்த மால்விடையார்தம் கணபதீச்சரம் பரவு காதல் கூற எந்து நூல் அணிமார்பர் இன்புற்று அங்கு அன்பருடன் இருந்த நாளில் அப்படின்னு வருகிறது. என்ன சொல்லுகிறார்? ஒரு நாள் தரிசனம் பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு போக முடியாதுங்கிறதுனால அந்த ஊரே தங்கிட்டாங்க ஞானசம்பந்தர். கொஞ்ச நாள் இந்த ஊர்லேயே தங்கியிருந்து தினைக்கும் அதை பார்த்தா தான் இந்த தாகம் நமக்கு அடங்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாரு அவர்? அங்கேயே இருந்து தினைக்கி பார்க்குறார். நாயனார் வீட்டிலே தங்கிக்கிட்டார். சிந்தை வாய்ந்த மாதவர் அவர் தான் மகிழ்ந்த அருள, அவருடைய மாதவம் செய்தவராகிய ஞானசம்பந்தர் அவர் மகிழ அமர்ந்து அருளி மதில்கள் 3 காய்ந்த மால்விடையார்தம் கணபதீச்சரம் பரவு காதல். திருச்செங்கோட்டுக்கு எப்போ போய் சேருவோம் அப்படிங்கிற காதல் வருது இல்லை? சித்திரை மாதம் வந்துச்சுன்னா அது ஐப்பசி எப்போ வருது அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கோம் சித்ராவை தரிசனத்துக்காக. அது ஒரு மாதிரியான ஒரு
அது அந்த க்ஷேத்திரத்தை அனுபவிச்சவங்க தான் அது என்ன தெரியும், அது என்ன உருக்கம், அது என்ன அனுபவம் அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவது, உத்திராபதி கூட அந்த பக்தி கொடுக்க மாட்டார், பயத்தை கொடுக்க மாட்டார். திருத்தூர் பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும், அச்சமாக. இவர் எப்படி இதை செஞ்சார், இது யாரால் செய்ய முடியும், இப்படி நடந்திருக்குமா, அப்படி எல்லாம் நம்ம எண்ணி எண்ணி இயங்குவதனால இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை அப்படி நமக்கு விளங்கி தோன்றும். உலகத்தில் பிரம்மோற்சவங்களில் அடியார்களுக்கு விழா நடக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒரு அடியாவருடைய நட்சத்திரமே பிரம்மோற்சவத்தை ஊட்டி நடக்கிறது அந்த க்ஷேத்திரத்தில் மட்டும்தான். முழுக்க முழுக்க பெரிய புராணத்தில் எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே அந்த விழாவை நடத்துகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம் வேளாக்குறிச்சி ஆதீனத்துடைய பரிபாலனத்தில் இருக்குது. மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த விழாவை. அதனால் கணபதீச்சரம் பரவு காதல் கூற ஏந்து நூல் அணிமார்பர் என்புற்று, இது சுந்தரம் ஞானசம்பந்தர். ஏந்து நூல் அணிமார்பர் பொருள் போட்டிருக்கார். என்புற்று அங்கு அன்பருடன் இருந்த நாளில், இப்படியே கொஞ்ச நாள் இருக்க, ஒரு வாரம் 2 வாரம் இருப்பாங்கன்னு வச்சுக்கிட்டு தான் பக்க கஷேத்திரத்துக்கு போகலாம். ஒரு வழியாக காதல் மாறுது, அடுத்த கஷேத்திரத்துக்கு போகலான்னு பக்கத்தில் உள்ள கஷேத்திரத்துக்கு சாமி போகிறார். திருமருகல் நகரின் கண் எழுந்தருளி திங்களுடன் செங்கன் பாம்பு மருகு நெடும் சடைமபுலி மாணிக்க வண்ணர் கழல் வணங்கி போற்றி உருகிய அன்புரு காதல் உள்ளழைப்ப தெல்லும் இசை உடனே கூட பெருகு தமிழ் தொடை சாத்தி அங்கிருந்தார் பெரும் புகழி புள்ளையார் தான் அப்படின்னார். இப்படியே திருச்செங்கோட்டில் புறப்பட்டு அங்கேருந்து கிழக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருமருகல்னு பேர். திருகளாகிய சிந்தை திருத்தலாம் பெருகலாம் தவம் அப்படின்னார் அப்பர் சாமி. பேர்பட்ட கஷேத்திரம் அது. ஞானசம்பந்தருடைய தலைமையில் ஒரு கல்யாணம் நடந்த கஷேத்திரம் அதுதான். மனம் உணரும் பெருவாழ்வு அகுத்து விட்டார். கவின்மருகல் பெருமானே காவாய் அப்படின்னு இந்த பெண்ணை அழுகிறாங்க. தன்னுடைய கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த பிள்ளைய பாம்பு கடிச்சு தீண்டு போனதுனால. அன்னைக்கு ஞானசம்பந்தர் போய் பாட்டார். பயப்படையல் பருவாரலும் பரிசு பகர்வாயினார். உடனே இந்த அம்மா பாட்டு பாடி சொன்னாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி இருக்குன்னு. உடனே சாமி பாட்டு பாட்டார். அடையா எனுமாள் சரணி எனுமாள் விடையா எனுமாள் விகிதா எனுமாள் மடையார் குவளை மருகல் பெருமான் உடையாய் தகுமோ இவள் ஏசரவே. இப்படி உன்னை திட்டாலே உனக்கு சந்தோஷமா இருக்கா? இப்படி திருமருகல்ல காலையில் மடையில் பூத்திருக்கக்கூடிய குவளைப்பூக்கள் கூட சிரிக்குதியா? இதை பண்ணி அழுகிறாளே உன் பேரை சொல்லிட்டு உனக்கு சரியா அப்படின்லாம் பாடினார். உடனே விடன் உறங்கி எழுவான் போல விடந்திங்கி எழுந்தான் அந்த பிள்ளையினர். சந்தோஷப்பட்டா. 2 பேரும் அதோடு விடலை. ஆசிரியர் போய் கோயில் வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மனம் போனார் பெருவாழ்வு அகத்து விட்டாங்க. உலகத்திலே அந்த மாதிரி கல்யாணம் உலகத்திலே கிடையாது. நம்ம கல்யாணத்துக்கு யாரும் பெரிய ஆள் வந்தால் நல்லா இருக்கட்டும் நம்ம நினைக்கிறோம். இப்போ ஏற்பட்ட பெரிய ஆளே வந்துட்டாரு. அந்த கல்யாணம் வேற என்ன கல்யாணம் உலகத்தில்? ஞானசம்பந்தர் கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னா அதை விட என்ன பெருவாழ்வு. ஆமாம், மனம் போனார் பெருவாழ்வு அகத்து விட்டார். அந்த சாமி அங்கே தங்கியிருக்கிறத பார்க்குறார். கூடவே தான் இருக்கார் சித்தொண்டாயினார். அப்பப்போ ஊருக்கு போயிட்டு வராரு. ஒரு திருப்பவும் எப்படியா சங்காரக்குடிக்கு கூப்பிட்டு வந்துடணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஞானசம்பந்தரை எப்படியா சங்காரக்குடி கூப்பிட்டு வந்து திரும்பி விண்ணப்பம் பண்ணுறார். அது கொஞ்சம் பாட்டு தள்ளினோடனே நானூற்றி 84வது பாட்டு, கொஞ்சம் 10 பாட்டு கீழே தள்ளி 484வது பாட்டில் அதில் இருக்குது. மற்றவர்க்கு விடை கொடுத்து அங்கு அமரும் நாளில், அந்த பொன்மாப்பிள்ளைக்கு விடை கொடுத்து அனுப்பி விட்டுட்டு அங்கே ஊரில் இருக்கும்போது, எந்த ஊரில்? திருமருகல்ல. மருகல் நகரினில் வந்து, அப்போ சித்தநாயனர் அங்கேருந்து வந்திருக்காருன்னு தெரிகிறது. வலிய பாசம் செற்ற புகழ் சிறு தொண்டரு. சக்கராரசாமி எங்கெங்கெல்லாம் பயப்படுகிறது அங்கெல்லாம் சிறு தொண்டர் யாரு, சிறு தொண்டர் யாரு, சிறு தொண்டர் யாருன்னு விட்டுட்டே இருக்காரு. சாதாரண சிறு தொண்டர் இல்லையா அவரு? வலிய பாசம் செற்ற சிறு தொண்டருங்கிற. நம்மளால முடியுமா? அது முடியாது. மனைவியை வேணான்னா கூட சரி போ அப்படின்னு விட்டுடலாம். கணவரை வேணான்னா கூட விட்டுடலாம். அம்மா வேணாம் இதில் போல போ, என் வழியை நான் பார்த்துக்கிறேன் போ. அப்பா வேணா கூட விட்டுருவோம். ஃப்ரெண்டு விட்டுடலாம். அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுடலாம். அண்ணன் தான் விட்டுடலாம். பிள்ளைய யாராலையும் விட முடியாது. பிள்ளை பாசம் அப்பேற்பட்ட பாசம். அது மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் தடுத்துரும் இல்லையா? அதை செற்றவர்னார். பாசத்தை நீக்கினவர் இல்லையா? பாசத்தை செற்றவர், கோவப்பட்டு நீக்கினவர்ங்கிறார். வலிய பாசம், இதுதான் கடிய தொழில் ஆணவம்னு நமக்கு. அதனால தான் செற்ற புகழ் சிறு தொண்டர் வேண்ட மீண்டும் செங்காட்டங்குடியில் எழுந்தருள வேண்டி. திரும்ப செங்காட்டங்குடிக்கு வரணும்னு என்ன பண்ணிக்கிறார்? பற்றி எழும் காதல் மிக மேல் மேல் சென்று. ஞானசம்பந்தருக்கும் ரொம்ப ஆசையாக தான் சார் இருக்கு செங்காட்டங்குடிக்கு போகணுன்னு. எப்படி இருக்கா?
பற்றி, ஏன்னா அந்த உத்தராபதியோட கோலம் அப்படி இழுக்குது அவருக்கு. பற்றியழும் காதல் மிக மேன்மேல், அதிக அதிக அதிகமா செங்கட்ட தோந்தர. ஆனால் ஒரு சின்ன பர்மிஷன் கேட்டுறேன், அவர் வரத்துக்கு ஒத்துக்கிட்டு நம்மளால வர முடியும். மருகல் சாமி கிட்ட நான் செங்காட்டங்குடி போட்டுமான்னு கேட்டுறேங்க ஐயா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறார் சித்தூர் நாயனார்ட்ட. உள்ள போனார், எங்க திருமருகல் கற்பகத்துக்கு போனார். பரமனார் திறத்து உண்ணி பாங்கர் எங்கும் சுற்றம் அருந்தவரோடும் கோயிலெய்தி சுடர்மழு ஆண்டவர் பாதம் தொழுவான் புக்கார். அந்த திருமருகல் சாமி பார்க்கறது உள்ள போனார். அங்க போனா திருமருகல் சாமி இல்ல, உள்ளது யார் உட்காந்துருக்கா? அதே உத்தராபதி இருந்து அங்க உட்கார்ந்துருக்கார். நீ செங்காட்டங்குடிக்கு இப்ப வர வேணாம், செங்காட்டங்குடியில் நம்ம இருக்கிற குளத்தை நம்ம இங்கேயே காண்பிக்கிறோம் உமக்கு அப்படின்னு காமிக்கிறார். பொக்கிரைஞ்சி எதிர் நின்று போற்றுகின்றார், பொங்கு திரை நதிப்புணலும் பிறையும் சேர்ந்த சக்கர் முடி சடை மவுளி வெண்ணீற்றார்த்தம் திருமேனி ஒரு பாகம் பசுமையாக மைக்குளவு கண்டத்தார் மருகல் கோயில் மண்ணு நிலை மனம் கொண்டு வணங்குவார் முன். உள்ள எப்போதும் இருக்கிற சாமி இருப்பார் நினைச்சிட்டார். அம்பாள் ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய, அம்பாள் ஒரு பக்கத்தில் பச்சையா இருப்பார், ஒரு பக்கம் சேப்பா இருப்பாரு, சக்கர் முடி தடைம ஊழி இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய சாமி உள்ள இருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போனார் மருகல் சாமியை. மருகல் கோயில் மண்ணு நிலை மனம் கொண்டு வணங்குவார் முன் கைக்கணலார் கணபதி சரத்தின் மேவும் காட்சி கொடுத்து அருளுவான் காட்ட கண்டார். கையில கடலை வைத்திருக்கக்கூடியவராகிய சிவபெருமானார் தான் கணபதீச்சரத்தில் எந்த கோலத்தில் எழுந்தருள் இருந்தாரோ அந்த கோலத்தை கொண்டுதான் இங்க காண்பிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? கணபதீச்சரத்துக்கு போய் காமிச்சிருக்கலாம் இல்லையா? சாமி என்ன நினைக்கிறார்? இங்கேயே பார்த்துரு, அங்க வர வேணாம் அப்படின்னு நினைக்கிறார். அது என்ன காரணத்தை? ஒரு நாளைக்கு நடக்க போதோ, ஒரு நாளைக்கு தான் உத்தரவாதம் தர போறா தெரியல, காலம் நெருங்கிடுச்சுங்கிறதுனால வர வேணாம் நினைச்சாரேன்னு தெரியல. இதெல்லாம் விடை கிடையாது. சில பேர் என்ன சொல்றாங்க, பின்னாடி சிக்கேசையாவே இதுக்கு உரை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, பெரிய ஒரு பாட்டு இது மாதிரி இருக்கு. ஞானசம்பந்தர் திருமருகல்லையும் சாமியை தரிசனம் பண்ணிட்டு, அதாவது திருச்செங்காட்டங்குடி சாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்பவும் செங்காட்டங்குடியில் போய் தங்கியிருந்து அப்புறம் திரும்ப அங்கிருந்து புறப்பட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. முன்னுரைக்காரர்கள் செங்காட்டங்குடி திரும்ப வரவில்லை என்று சொல்வார்கள்னு சிக்கேசையா சொல்றாங்க. அடியனுடைய கருத்துப்படி ஒரு செங்காட்டங்குடி போயிருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா சாமி மருகல்ல காட்சி கொடுத்துட்டாரு, அது செங்காட்டங்குடிக்கு வந்திருந்தா வரணும்னு இருந்தால் அங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே அப்படின்னு ஒரு இருக்கு. இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன இருக்குன்னா, ஞானசம்பந்த பெருமானார் திருக்காயிலிருந்து புறப்பட்டு ரொம்ப காலம் ஆகி போச்சு, வீழியில் இருந்திருக்காரு. அப்போ வீழிக்கு காழி அந்தர்கள்லாம் வந்து நீங்கள் திருக்காயிலிருந்து புறப்பட்டு வந்து ரொம்ப நாள் ஆகும் சாமி, அதனால் நீங்கள் திரும்ப காழிக்கு வரணுங்கிறார். அப்போவே ஞானசம்பந்தர் இதே மாதிரி பண்ணுறாரு. சரி நம்ம போவோம், நாளைக்கு போவோம், ஆனாலும் பெருமானுடைய உத்தரவு அவர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பொழுது விடுதலை ஏற்றி இங்கேருந்து வீழி கோயிலுக்கு போகிறார். வீழி கோயிலுக்கு போனால் அந்த வீழி கோயில் விண்ணில் விமானத்தில் காழியில் இருக்கிற கோலம் தெரியுது அங்கே. அப்படி காழியில் இருக்கிற கோலம் என்னது? தோணியப்போர் தோணி அம்மையார் கூடிய கோலம். அந்த கோலத்தை இங்கே கேட்குறாரு. காழியில் இருந்த நம் கோலம் வீழியில் காட்டுதும் பேணும் பரிசால் அரிதி. சாமி சொல்கிறார் விட்ட, நான் ஏன் இங்கே காட்டுறேன் தெரிஞ்சுக்கோ சரியா, அப்போ நீ காழிக்கு போகக்கூடாது, நீ மதுரைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஸோ அதனால் இப்போ நீ போய் காழிக்கு போய் நீ என்ன பண்ணக்கூடாது, நேர வரையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கக்கூடாது, அதனால் உனக்கு அங்கேயே அந்த கோலத்தை இங்கேயே காமிக்கிறேன் அப்படின்னார். சாமி பார்த்துட்டு பாடுறார், மைமறு பூங்குழல் கற்றை துற்றன்னு எடுத்து பதியம் பாடுறாங்க. காழியும் விழியும் சேர்த்து பாடின பதியம் அது. சேர்த்து பாடின பதிகெல்லாம் இந்த நடையில் தான் இருக்கும். செங்காட்டங்குடியையும் மருகலையும் சேர்த்து இதே மாதிரி பாடுறாங்க. அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்த நரநாளும் அடிபரவ இது சேர்த்து பாடுறாரு. பின்னாடி மதுரைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது மதுரையில் திருநள்ளாறு சாமி உதவி போட்டார் ஞானசம்பந்தருக்கு. ஏடு எடுக்கும் பொழுது போகமார்த்த புன்முலையால் நல்லாரார் நாம வெளிப்பட்டது இல்லையா, அதை நினச்சி பார்க்குறாரு. இந்த நல்லாற்று சாமி போய் பார்க்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிறார் சாமி. திருநள்ளாறு வந்தோடனே திரும்பி பாடுறார். ஆடகமாடம் நெருங்கு கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாறே அப்படி பாடுறது. பாடக மெல்லடி பாவையோடும் படுவனக்காடும் பற்றி நின்ற நாடகமாடு நல்லாரர்தம் அப்படின்னு பாடுறார். நல்லாரையும் மதுரையும் சேர்த்து பாடுறார். இது இப்படி சேர்த்து பாடுற பதிங்கள்லாம் நட்டப்பாடையில் இந்த கட்டளையில் அமைந்திருக்கும். ஓகே, திறங்கினார் அம்பழுந்து அப்படி அந்த கட்டளையில் இருக்கும். அப்படி இங்கே பாடுறார். அதே சம்பவம் தான் இங்கே இருக்கு. இப்போ
வீழிக்காழியில் என்ன நடக்குதோ அதே தான் இங்கேயும் மருகல் செங்காரக்குடியில் நடக்குது. அங்கே சாமி போகலாகும் போது அப்போ இங்கேயும் என்ன பண்ணியிருக்க மாட்டார், போயிருக்க மாட்டாருங்கிறது உய்த்துணர தெரிகிறது. சரி, இப்படியாக கணபதீச்சரத்தின் மேவு காட்சி கொடுத்து அருளுவான் காட்ட கண்டாக மருகல் அமர்ந்து நிறைந்த கோலம் மல்கு செங்காட்டங்குடியின் மண்ணி பெருகு கணபதீச்சரத்தார் பீடுடை கோலமே ஆகித் தோன்ற உருகிய காதலும் மீது பொங்க உலகர் முன் கொள்ளும் உணர்வு நீட அருவி கண்வார் வார்புறப் பாடலுற்றார் அங்கமும் வேதமும் என்றெடுத்து. இப்போ சொன்னதுதான் அங்கமும் வேதம்னு அங்கே எடுத்து பாடினார்னாரு. அதுக்கு பிறகு என்ன இருக்கார், அடுத்த பாட்டை சொல்றாரு பாருங்க. கண்டேதிர் போற்றி வினவி பாடி, அதான் வினவி பாடுறது. ஏன் அங்கே இருக்க சாமி இங்கே இருக்கிறீங்க கேட்ட வினவி பாடினது. கணபதி ஈச்சரம் காதலித்த அண்டர்பிரானை வணங்கி வைகும் அப்பதியில் சில நாள்கள் போற்றி. இந்த இடத்துல தான் குழப்பம் வருது. கணபதீச்சரம் காதலித்த அண்டர்பிரானை வணங்கி இருக்கு. அப்போ கணபதீச்சரத்தம் காதலித்த அண்டர்பிரான் யாரு? உத்திராபதி. அவரை வணங்கின்னா அவர் எங்க வணங்கினார்? அதப்பா மருகல்ல தான் வணங்குறாரு. அதை இதுக்கு என்ன பொருள் இன்னொருத்துல வருது. கணபதீச்சரம் காதலித்த பிரானை வணங்கினதுனால இவர் திரும்ப கணபதீச்சரம் போய் அங்க வணங்கி அப்பதியிலே வைகி இருந்தார் அப்படின்னு பொருள் கொள்றாங்க. இப்படி கொண்டாலும் தப்பு இல்லை, அப்படிதான் சிக்கேசையை கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு இன்னொரு அர்த்தம், இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணால் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ வைகி அப்பதியில் சில நாள் போற்றி திரு மருகல்லே கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு தொண்டருடன் அருள் பெற்று மற்ற தொல்லை திருப்பதி எல்லை நீங்கி புண்டரீக தடம் சூழ பயண பூம்புகழூர் தொழ போதுகின்றார். பூம்புகழூருக்கு போறார். அப்போ அது வரைக்கும் சிறுத்தொண்டர் கூட தான் இருக்காரு தெரியுது பாருங்க. சீரின்மலிந்த சிறப்பின்வே சிறு தொண்டர் நண்புடன் செல்ல கூடவே இருக்க நல்ல வேரினரும் தொங்கல் மற்றவரும் விடையருளை பெற்று இப்போதான் விடை கொடுத்து அனுப்புறார் ஞானசம்பந்தரை. நீ உங்க ஊர் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுறார். ரெண்டு அர்த்தம் இருக்குங்க. அதாவது அரைச்சூரி செய்தார், சாமி போய் பார்த்தா தங்கியிருந்தார் அப்படின்னாலும் தப்பு கிடையாது, போகலை இங்கேருந்தே பாடிட்டு போயிட்டார் அப்படின்னாலும் தப்பு கிடையாது, எப்படினாலும் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விஷயம். ரைட். இப்படித்தான் இந்த ஞானசம்பந்தர் திருத்தொண்ட நாயனாரை தரிசித்த பெருமைகள்லாம் இந்த அவருடைய புராணத்தை காட்டப்பட்டிருக்கு. இப்போ திருத்தொண்ட நாயனார் அவருடைய புராணத்தில் ஞானசம்பந்தர் எப்படி இதை மீட் பண்ணார், அவங்களுக்குள்ள எப்படி இருந்துச்சு, அந்த பதிகங்களை எப்படி பண்ணாருங்கிறது அடுத்த அமர்வில் இருப்பான். தேர்ந்த கடவுளுக்கு பிறகு விநாயகர் வழிபட்டதுனால அந்த கோயில் பேர் திருச்செங்கோடு ஊர் பேர், உள்ள இருக்கிற கோயில் பேர் கணபதீஸ்வரம்.